இணைந்திருக்கிறோம் நேர்களே. வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியில் சந்திக்கிறோம். இன்றைக்கு என்ன விடயம் கதைக்க போகிறோம், இந்த மனித புதைகுழிகள் இலங்கையிலேயே அதிகரித்து கொண்டு வரக்கூடிய இந்த மனித புதைகுழிகள், குறிப்பாக வந்து எங்களுடைய செம்மணி அகழ்வு பணிகள் மீள ஆரம்பித்திருக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் கட்டத்திலே 45 நாட்களுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. 32 நாட்கள் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையிலே கடந்த திங்கட்கிழமை வந்து இந்த அகழ்வு பணிகள் மீள ஆரம்பிக்கப்பட்டது. 2ஆம் கட்டத்தினுடைய 2வது பாகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அங்கே முதலிலே வந்து இந்த அண்மையிலே இந்த ஸ்ரீ ஏவர்த்தனபுர பல்கலைக்கழகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஸ்கேனர் கருவிகள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் அந்த ஆய்வுத்தளங்களை விஸ்தரிக்கும் செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டது. அதனுடைய நேற்றைய தினம் அந்த விஸ்தரிக்கும் பணிகளின் போது புதிதாக 16 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே வந்து குறிப்பாக சிறுவர்களுடைய மனித எச்சங்கள் சந்தேகிக்கப்படக்கூடிய எலும்பு தொகுதிகளும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இதோடு வந்து எங்களுடைய செம்மணியினுடைய மொத்த எலும்புக்கூட்டு தொகுதிகள் இதுவரை இனம் காணப்பட்டது 166ஆக அதிகரித்திருக்கிறது. அப்போ ஒரே நாளில் அதிகளவான மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நாளாகவும் செம்மணியிலே நேற்றைய தினம் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக 16 மனித எலும்புக்கூடு தொகுதிகள் செம்மணியிலே நேற்று மாத்திரம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அதோடும் இந்த பணிகள் தொடர்ந்து செல்ல இருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான விடயம், இலங்கையிலேயே இந்த மனித புதைகுழிகளின் அடிப்படையிலே 2வது மிகப்பெரிய மனித புதைகுழியாக செம்மணி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து இந்த மன்னார் சதோசா மனித புதைகுழி 376 மனித எச்சங்கள் அங்கே இனம் காணப்பட்டதாக இருந்தது. அதற்கு பிறகு வந்து இந்த மாத்தளையிலே வந்து வைத்தியசாலைக்கு அருகிலே இருக்கக்கூடிய மனித புதைகுழி 155 மனித எச்சங்களோடு கண்டுபிடிக்கப்பட்டது. அண்மையில் வந்து செம்மணி வந்து 150 மனித எச்சங்களோடு இருந்தது. இப்பொழுது 166ஆக அதிகரித்திருப்பதன் காரணமாக இலங்கையிலே வந்து 2வது பெரிய மனித புதைகுழியாக செம்மணி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த இடங்களிலே வந்து இந்த கொழும்பு துறைமுகத்திலேயே மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் அடிப்படையில் 88 மனித எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டு அத்தோடு அந்த பணிகள் இடைநிறுத்தி வைக்கப்பட்டது. அதே போல வந்து எங்களுடைய மன்னாரிலே வந்து திருக்கேதீஸ்வரம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகள், அதே போல் அண்மையிலே வந்து இந்த முல்லைத்தீவிலே வந்து மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளில் 52 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டது. நம்ம இலங்கையில் மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்தே சொல்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இன்னொரு விடமாக இந்த சம்பூரிலே அண்மையிலே இந்த துப்புரவு பணிகளின் போது இந்த கன்னிவெடி அகற்றும் பணிகளின் போது கண்டுபிடிக்கப்படக்கூடிய இந்த மனித எச்சங்கள், அது தொடர்பாக அந்த பகுதிகளும் ஆராயப்பட வேண்டும், அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த சம்பூர் பகுதிகளில் வந்து மேலும் மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் இருக்கிறவா என்பதற்கான ஸ்கேன் அறிக்கைகள் அல்லது ஸ்கேன் இயந்திரங்கள் மூலம் அவற்றை ஸ்கேன் செய்யப்பட்டு அவை இனங்காணப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, அதற்கான பட்ஜெட் தீர்மானம் வந்து நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கான அனுமதி கிடைத்தால் அங்கேயும் அகழ்வு பணிகள் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது வடக்கு கிழக்கு என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நேற்றைய தினம் இந்த மண்டைதீவு படுகொலையின் 35வது நினைவேந்தல் நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக அந்த 1990ஆம் ஆண்டு காலப்பகுதிகளிலே இந்த மண்டைதீவு பகுதிகள், மண்கும்பான் பகுதிகள், அந்த பிரதேசங்களில் இருந்து பல இளைஞர்கள் யுவதிகள் காணாமல் போயிருக்கிறார்கள். குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் யுவதிகள் காணாமல் போயிருக்கிறார்கள், பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து மூடிய கிணறுகளிலே இவர்கள் சடலமாக எலும்புக்கூடுகளாக புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கிணறுகள் அகலப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை அந்த பிரதேசங்களிலே முன்னெடுக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் அந்த பிரதேசங்களில் இந்த கிணற்றடி பகுதியில் மக்கள் உணர்வுபூர்வமாக நேற்றைய தினம் நினைவு கூர்ந்தார்கள். இப்படி பல இடங்களிலே இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மனித எலும்புக்கூடு தொகுதி எச்சங்கள் இருக்கிறது. இலங்கை படையினருடன் சேர்ந்து முன்னாள் தமிழ் ஒட்டுக்குழுக்களும் இணைந்து இந்த படுகொலை செய்தார்கள் என்று தீவக மக்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வருகிறார்கள். அதே போல மண்டைதீவு பகுதியில் இன்மையிலே நாங்கள் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கான ஆரம்ப வேலைகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்பது இந்த மனித புதைகுழிகள் அல்லது மனித எச்சங்கள் மீட்கப்படும் இடங்கள் இலங்கையிலே அதிகரித்து கொண்டு செல்வது இப்பொழுது உபரவு ரீதியான போர்க்குற்றங்கள் இங்கே நடந்ததுக்கு என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் கூறியாக வேண்டும். நிச்சயமாக தான். குறிப்பாக இந்த செம்மணி சித்துபாத்தி அகழ்வின் போது நேற்றைய தினம் அதிகம் சிறுவர்களுடைய எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டதாகவும் அதிலும் ஆடை ஒத்த ஒரு பொருள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் எங்களுக்கு செய்திகளினூடாக தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அடிப்படையில் தொடர்ச்சியாக 2013ஆம் ஆண்டு மன்னாரின் மனித புதைகுழி அகழ்வு, அதனைத் தொடர்ந்து சித்துபாத்தி அகழ்வு, இப்பொழுது நாங்கள் வந்து தரவரிசைப்படுத்துகிறோம். எந்த மனித புதைகுழி வந்து 1வது இடத்திலும் எந்த மனித புதைகுழி 2வது இடத்திலும் என்று நாங்கள் தரவரிசைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த மனித புதைகுழிகள் தொடர்பான அகழ்வுகள், இந்த சம்பூரினுடைய அகழ்வு ஆரம்பிக்கின்ற பொழுதெல்லாம் இப்படி மனித புதைகுழியுடைய அகழ்வுகள் என்பதனுடைய அந்த தொடர்கதையாக போய்கொண்டிருக்க போறதே தவிர அதற்குரிய சர்வதேச நீதியாக இருந்தாலும் சரி, இறந்தவர்களுக்குரிய நீதியாக இருந்தாலும் சரி எப்பொழுது கிடைக்க போகிறது அப்படி என்பது ஒரு காத்திருக்க வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மண்டைதீவில் நேற்று காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், கொல்லப்பட்டவர்களுக்காக நினைவேந்தல் மேற்கொள்ளப்பட்டதும், குறிப்பாக அந்த நிகழ்வின் போது ஒரு சிறுவன் அந்த நினைவேந்தலில் ஒரு நாடியில் கை வைத்துக் கொண்டு அந்த நிகழ்வுகளை எல்லாம் மிகவும் சோகமாக பார்த்து கொண்டிருந்த ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்ட ஒன்றாகவும் எங்களுடைய மனதை உருக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இருந்தது. சுமார் 50க்கும் அதிகமான இளைஞர் யுவதிகள் கொல்லப்பட்டு ஒரு கிணற்றில் வீசப்பட்டார்கள் அப்படி என்ற செய்திகள் எப்படி எங்களுடைய தேசங்களில் இந்த தமிழர்
பரப்புகளில் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படி என்பது மனவேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாகவே நாளாந்தும் நாங்கள் செய்திகளின் ஊடாக அறியக்கூடிய ஒன்றாக இருந்தது. இப்படி செம்மணி தொடர்பாகவும் மனித புதைகுழிகள் தொடர்பான விடயங்கள் பரபரப்பாக இருக்கின்ற இந்த நிலைமையில் இன்னும் ஒரு விடயம், நாங்கள் இந்த முத்தையன் கட்டு இளைஞனுடைய மரணம் தொடர்பான செய்திகளும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதில் குறிப்பாக இந்த இந்த கொலை தொடர்பான இந்த வழக்கு நீதிமன்றத்தில் கொலை வழக்காக பதிவு செய்யப்படவில்லை. அதனால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகள் வெகு விரைவாக பிணையில் விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் அப்படித்தான் இடம்பெற்றிருக்கிறது என்றும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அடித்து தாக்கியமை தொடர்பாகத்தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டு சுற்றான் போலீசாரால் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு கொலை வழக்காக உண்மையில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த பிணையில் விடுவிக்கக்கூடிய காலம் என்பது நீடித்திருக்கும் அப்படி என்றும் அவர்கள் சார்பாக அந்த குற்றம் தொடர்பாக முன்னிலையாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் தானாக முன்வந்து அந்த வழக்கை ஏற்றுக்கொண்ட நிலைமையிலும் நேற்றைய தினம் முக்கியமான ஒரு வழக்கு அதற்கு அவர் வரவில்லை, அவர் அங்கு முன்னிலையாகவில்லை அப்படி என்றும் செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பொதுவாக இது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் செய்திகளில் குறிப்பிட்டிருப்பதை மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்படி நாட்டில் அரசியல் சார்ந்து கட்சிகளுக்குள் ஏற்படக்கூடிய முரண்பாடுகளும் ஒவ்வொரு கட்சிகளும் நாட்டில் எங்களுக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளும் எங்களுக்கு எப்படி அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறதோ அதையெல்லாம் சரியான வாய்ப்புகளாக ஒவ்வொரு கட்சிகளும் பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய சுய விளம்பரப்படுத்தல்களாகவும் தங்களை மற்ற கட்சி திறந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை விட நாங்கள் எப்படியான ஒரு ஆட்சிகளை செய்திருக்கிறோம் அப்படி என்ற சுய விளம்பரப்படுத்தல்களை இந்த 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 நேரங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலும் இந்த ஒரு திரைப்படத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையினூடாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சைக்கிள் கெப்ல ஆட்டோ ஓட்டுற என்று சொல்ற மாதிரி ஒவ்வொரு கட்சிகளுமே எப்படியாவது இன்னொரு கட்சியினுடைய அந்த வீழ்ச்சியை பயன்படுத்தி கொண்டு தாங்கள் அதற்கு மேல் ஏறி முன்வர வேண்டும் என்ற ஒரு போக்கில் தான் செயல்படுகிறார்களே தவிர பொதுமக்களுக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தாங்கள் அந்த தங்களுடைய ஆட்சி காலத்திலும் தனது எதிரணியாக இருக்கின்ற பொழுதும் என்ன செய்தார்கள், எதிர்கட்சிகளாக இருக்கிற பொழுதும் என்ன செய்தார்கள் என்பது கேள்விக்குறியான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. தமிழ் பிரதேசம் என்பது தொடர்ச்சியாக 2013 மன்னார் சதோச அகழ்வாக இருக்கட்டும், இப்பொழுது இடம்பெற்றிருக்கக்கூடிய செம்மணி அகழ்வாக இருக்கட்டும், இப்படி மனித புதைகுழிகளினுடைய அகழ்வு ஒரு தொடர்கதையாகவும் நாங்களும் தொடர்ச்சியாக